செய்தி கேட்க தயாராக ஜாம் பண்ணி முடிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? முடிஞ்சுக்கிட்ட பார்த்தா முடிச்சிடலாம். முடிச்சாலும் அங்கே சாப்பாடு ரெடியாக இல்லை. எல்லாரும் வாசனையில் மயங்கி அங்கே போயிட்டு இருப்பீங்க. இப்போ வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவனிச்சிங்களா? அவங்க கவனம் செலுத்தாம இந்த மூக்கை கொஞ்சம் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து செய்தியை கொஞ்சம் கவனமாக கேளு. சிம்பிளாக. ஏன்னா புத்தாண்டு இவ்வளோ பெண்டு எடுக்க விரும்பல. உங்கள் பாஸ்டர் சொந்த பாஸ்டர், அவர் கண்டிப்பாக பேசலாம், அன்பாக பேசலாம், சாதாரணமாக பேசலாம். அவர் அப்பா, நான் பெரியப்பா. பெரியப்பா செல்லமாக தான் பேசிட்டு போகணும், வேறு வழியில். சொந்த அப்பா, ஆமாம், பிள்ளைகளை கண்டிப்பாக உணர்த்துவார். யார் யாருக்கு பிரச்சனை, யார் யாருக்கு போராட்டம், யார் யாருக்கு வீட்டில் போராட்டம் இருக்குது, யார் யாருக்கு படிப்பு பிரச்சனை, யார் யாருக்கு இன்னும் திருமணம் வாங்கல, சொந்த அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இந்த சவுண்டை கொஞ்சம் பாருங்க, எக்கோ வருது. இந்த மெகா ஃபோனில் இவ்வளோ பிஏ சிஸ்டம் அருமையாக இருக்குது, மெகா ஃபோன்ற மாதிரி வருது. நல்லா கரெக்டாக வைங்க. அல்லேலூயா. இந்த எக்கோ சவுண்டு பா போ அதெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. கொடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த எக்கோ தான் சத்தத்தை பேஸ் படி, பேஸை படிச்சுட்டா சரியா போதும். ட்ரபிள் ஏற்றிட்டா பேஸ் படி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். சரியான பிஏ சிஸ்டம், மைக் செட்டெல்லாம் அதை கரெக்டாக நம்ம ஆண்டு கொண்டா சிறப்பாக இருக்கும். சரியா அதை வீட்டில் மெகா ஃபோன் மாதிரி தான் வரும். மெகா ஃபோன் பார்த்துக்கிட்டீங்களா? தெருவில் போய் பேசுவோமே. நான் ஒன்று பேசினா அதுக்கு பெண் குரலில் பேசும். நான் ஆம்பளை குரலில் பேசின்னு இருப்பேன், அது பெண் குரலில் பேசின்னு இருக்குவேன். அதுதான் மெகா ஃபோன். அப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ தான் எடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டேஞ்சர் எடுத்துன்னு கொண்டு போய் பேசுகிறோம். சரி, கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு நல்ல போதனை. இயேசுவின் வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்போ 2026 கால் வச்சோமோ, ஒரு வருஷம் நாம் இயேசுவின் வருகையில் கிட்ட நெருங்கி இருக்கிறோம் என்ற ஒரு பயபக்தி நமக்கு தேவை. கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடித்து விட்டோம், புத்தாண்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு போதனையாக இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறுத்தி நிதானமாக தெளிவாக, இது உங்களால் மறக்க முடியாது இந்த செய்தி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த புதிய செய்தியாக கர்த்தர் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவங்க சத்தமாக படிக்கலாம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும். Keep your soul with long suffering. ஆத்மா அப்படின்னு ஒன்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஆத்மா கிடையாது. அவைகளுக்கு உயிர் உண்டு, உடல் உண்டு. மானிட வர்க்கத்திற்கு மட்டுமே ஆவி, ஆத்மா, சரீரம். அதான் பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து வரும் வரை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. ஆவி ஆத்மா மட்டும் இல்லை, சரீரமும் கூட. அதை கவனிக்கணும். என் சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் உள்ள தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. சரீர பாவம் ஆத்மாவை பாதிக்கும், ஆத்ம பாவம் சரீரத்தையும் பாதிக்கும். பரவாயில்ல பார்க்க முடியாது. இயேசுவே சொன்ன, அதனால தான் இயேசு நம்முடைய தாயும் தகப்பனுமாக நம்முடைய கதாநாயகர். அதாவது இயேசு சொன்ன வார்த்தையோடு நான் ஆரம்பிக்கிறேன். இயேசுவே சொன்ன வார்த்தை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆத்மாவை ஸ்கேன் பண்ண முடியாது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா நுரையீரல், ஹார்ட், வயிறு, எலும்புகள், தசைகள் எல்லாம் ஸ்கேன் பண்ணலாம், ஏன்னா பிரச்சனை வந்தா. ஆத்மாவை ஸ்கேன் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஆத்மா உடம்பு ஃபுல்லா இருக்குது, ரத்த ஓட்டத்திலே இருக்குது. சுருக்கமா சொல்றேன், இயேசு தன் ஆத்மாவை நமக்காக, ஜீவன் தான் ஆத்மா, ரெண்டும் ஒண்ணுதான். ரத்தத்துல இருக்கிறது ஆத்மா, ரத்தத்துல, ஜீவன் ரத்தத்துல இருக்கு. இயேசு பற்றி என்ன பார்க்கிறோம்? தன் ஜீவனையே கொடுத்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஜீவனையே கொடுப்பதற்கு அடையாளம், நான் ரத்தத்தையே கொடுத்தேன். ஒரு சொட்டு ரத்தம் அவர் உடம்புல இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு சொட்டு ரத்தத்தில் இருக்கிற ஜீவனும் அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கவனிங்க. தலையில முள்முடி சுட்டினாங்க, அந்த ஏரியா ரத்தம் வந்துச்சு. கையில ஆணிகள் அடித்தார்கள், அந்த ஏரியா ரத்தமெல்லாம் கையில கொட்டிடுச்சு. கால், அதான் பாட்டம், ஒரு டம்ளர்ல கீழே சந்து இருந்தா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அதே போல இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது கால்களில் ஆணி அடித்ததுனால உடம்புல இருக்கிற ஃபுல் ரத்தமும் போயாச்சு. ஈஸியா சொல்லலாம்.
அப்படி இருந்தோம். ஒரு மனிதன் மரித்தால் அவன் இருதயத்துல ஒரு 50 மில்லி ரத்தம் உறைஞ்சு இருக்குமா, கட்டியா, தயிர் எப்படி கட்டியாகுது அது மாதிரி உறைஞ்சிருக்குமா, ரத்தமும் தண்ணீரும். அதை கூட போர் சேவகன் விழாவிலே குத்தின பொழுது ஜலமும் ரத்தமும் வெளியேறிவிட்டது. வேத ஆராய்ச்சியாளர்களுடைய போதனை என்ன? தியாலஜிகள், உடம்பு ஃபுல்லா இருந்த ரத்தம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, விழாவிலே இருந்து கொட்டின ரத்தம் சபையை காப்பாற்ற. கைத்தட்டலாம். ரட்சிக்கப்பட்டதோட சரி, சர்ச்சுக்கு வராமல் வெளியே சுத்திக்கிட்டு கிடப்பாங்க, அவங்களுக்கு இந்த விழா ரத்தம் பங்கு இல்லை. உங்களுக்கு இயேசுவின் விழா ரத்தம் பங்கு இருக்குது. இதய துடிப்பை நீங்கள் உணர்வீர்கள். உங்களை இதய துடிப்பு அவருக்கு தெரியும். அவர் கண்மணி போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உருவத்தை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். கேட்டவன் வந்து ஒரே ஒரு கையில அது எப்படி உருவத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து கையில எப்படி எல்லாருடைய உருவத்தை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இதுதான் நான் பாருங்க. இவ்வளவு நேரம் எவ்வளவு கேவலமா போயிருக்கு. மைக்கு மாத்தி கொடுத்தப்பவே ஒரு டவுட். பாஸ்டர் பேசுறது மைக்கு, அதுல ஏதோ பவர் இருக்குது. பேசுறேன், அவ்வளவு நேரம் பேசினார். சூப்பர். என்ன விட்டா அது எப்படி தந்த கையில உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கோடிக்கணக்கான பக்தர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். மற்றவங்கெல்லாம் கிடையாது. ஒரு உருவத்தை என் உள்ளங்கையில் கேட்டான். இப்ப நல்லா பாட்டு சாப்பிட்டேன். பாடா வேணா கேட்ட. உங்கள்கிட்ட செல்போன் இருக்குதா? இருக்குது. அது அவன் கையில் வை. கரெக்டா கை அளவு தான். இதுல என்னன்னா நீ சேவ் பண்ணி வைக்கிற கோடிக்கணக்கான ப்ரோக்ராம். இது போன்ல பத்தாவது மெமரி கார்டு போட்டு வச்சு அதுல மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு சாதாரண செல்போன்ல அவ்வளவு சேவ் பண்ண முடியுமானா சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் கையில. ஏற்கனவே பிறந்தவங்க, இப்ப பிறந்து இருக்கிறவங்க, இனிமே பிறக்க போறவங்க உருவத்தை கூட அவர் கையில வரைய முடியும். ஏன்னா பரலோகத்துல இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஏற்கனவே பிறந்தவங்க, இப்ப பிறந்து இருக்கிறவங்க, இனிமே பிறக்க போறவங்களுக்கு கூட பரலோகத்துல இடம் இருக்குது. அது சொல்லுங்க. கணக்கு போட்டு பாருங்களா, வெளிப்படத்துல வரும். அந்த பரம எருசலேம் அளவு மட்டும், மீதி எல்லாம் எவ்வளவு தெரியல. அந்த எருசலேம், புதிய எருசலேம் அளவு மட்டும் கொடுக்குறாரு. 12,000 ஸ்தாதி அளவு. அது பைபிள் லாங்குவேஜ், அந்த காலத்து அளவு. 12,000 ஸ்தாதி அளவுன்னா 2500 கிலோமீட்டர் நீளம், 2500 கிலோமீட்டர் அகலம், 2500 கிலோமீட்டர் உயரம். அந்த பில்டிங் யோசித்து பாருங்க. 2500 கிலோமீட்டர் உயரத்துல எத்தனை அடுக்கு கட்டலாம்? தரை மட்டும் எத்தனை ரூம் கட்டலாம்? சரி, தோராயமா ஒரு அடுக்குக்கு ஒரு 10 அடி வச்சுக்கோ. இது எத்தனை ஐயா இருக்கும்? இந்த உயரம் 12. சரி, 12 வச்சுக்கோ. 2500 கிலோமீட்டர் உயரத்துல எத்தனை அடுக்கு கட்ட முடியும்? சரி, தரை மட்டும் யோசிங்க. அப்ப எவ்வளவு இடம் இருக்குது யோசித்து பாருங்க. மூளை கோயம்புடம் 46 போட்டு, ஒரு 22 போட்டு, ஒரு 15 போட்டு, ஒரு 60 சைபர் போடுங்க. அவ்வளவு இடங்கு. நான் எழுதின சிங்கார மாளிகை புக்ல கடைசியில் அப்படிதான் முடிச்சிருக்கிறேன். எல்லாம் தலை சுத்துதான். ஐயா இது எப்படியா? அது கோடி லட்சத்து கோடான கோடி. அதனால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். இந்த வருஷம் ஒரு விசுவாசியம் 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு சபைக்கு கொண்டு வரணும். சுருக்கமா 2 பேர், மினிமம் 2 பேர். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இன்னைக்கு இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சர்ச்சுக்கு வர்றேன், ஸ்தோத்திரம் போடுறேன், நல்லா அற்புதம் செய்யறாரு, வேலை கொடுத்தாரு, எல்லாம் சம்பளம் ஏற்றினாரு, எல்லாம் ரைட்டு. நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்கு? ஒரு 2 ஆத்துக்கள் தான் நான் சொல்றது, 2 தான் சொல்றேன். அதுக்கு புத்தாண்டு முதல் வாரம் பிரியாணி எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சாப்பிட்டு விட்டுட்டு சோத்துறோம். அல்ல இல்லையா? சரி, வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ கேட்பாரா இல்லையா?
எவ்வளோ பணம் சேர்த்து வைத்தாய், பேங்க்ல எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கிறது, எத்தனை கார் வாங்கினாய், எவ்வளோ சொத்து சேர்த்தாய், அப்படி கேட்க போறதில்லை. எனக்காக நீ என்ன செய்தாய். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமா சொல்றாங்க, புரியுற மாதிரி. தனிப்பட்ட வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிங்கள். உங்களுக்குள்ளவே நீங்க பொறுமையை கடைபிடித்து நீங்களே ஒரு திருப்தி நல்லா தெரிஞ்சு உங்களை நீங்க தான் உற்சாகப்படுத்திக்கணும். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. யாராவது நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டாங்களா, யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, என்னப்பா யாராவது நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா. கல்யாணம் ஆகாத பசங்க தான், கல்யாணம் ஆகிட்டும் கூட அதுக்கு மேலையா ஒண்ணுதாயா. அப்போ ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பெரிய போராட்டம் தடையா இருக்கிறேன். யார் என் மனைவி தான் மனைவி தடையா தான் இருப்பாங்க. அதுதான் முக்கியம். நீ பரவாயில்ல போறதுக்கு அவங்க ஒரு வழிவாசல திறக்கிறாங்க, அதை வச்சு சந்தோஷப்படு. அவங்க ஒத்துக்கிட்டா நீ நரகத்துக்கு போறேன்னு அர்த்தம். ஒட்டாக பாருங்க, நம்ம சாராலாமா சும்மா இருக்கிறது இல்லை. இவரும் அவரோடு காத்து நின்றுக்கிறார். நம்ம ஆபரகாம் தலைவர் தப்புன்னு ஒத்துக்கினார். வந்துச்சு பாரு வாக்கு, ரெண்டா பிரிஞ்சது உலகமே. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிருந்தா உலகம் ஃபுல்லா இஸ்ரவேல் கோத்திரமா எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இஸ்ரவேல் எப்படி வந்தாரு? ஆகார் பெற்றெடுத்த பிள்ளை. ஆகார் பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளம், ஈசாக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம். பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு போயிட்டாங்க. நம்ம பெருந்தலைவர்கள் நிறைய தப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்க கிட்ட இருக்க நல்ல சுபாவங்களை பாராட்டி பைபிள் எழுதி நம்மளை உற்சாகப்படுத்தி விசுவாசிகளின் தகப்பனாக, சாரால் அம்மையார விசுவாசிகளுக்கு தாயாக, குறைகளை மறைத்து மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்கள் ஆத்மாவை இழக்காதீர்கள். மற்றவர்கள் குற்றங்களை பார்த்து உங்கள் ஆத்மாவை இழக்காதே. அவங்க இப்படி அக்கா கதையை காட்டியா, அவங்க இப்படி, இவங்க அப்படி. அன்னைக்கு பிரசன்மெண்ட் பண்ணார பவுன் மலரடி, அவரு இப்படி. நம்ம பாச கொடுத்தாங்க பெரிய இதுவா, அவரு இப்படி. நான் உனக்கு நீ எப்படி. மற்ற குற்றத்தில் நம்ம விமர்சனம் பார்ப்பது நமக்கு உரிமை அல்ல. நம்ம ஆத்மாவை கெடுத்து போட்டுவிடும், நம்ம ஆத்மாவை கொன்றுவிடும். அதற்காக ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நீதிமொழிகள் 19:2 படிக்கிறோம். யோவான் 3:2 படிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன், அதை மட்டும் எடுத்துக்கணும். அதே வசனத்துல உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்ப ஆத்மா வாழக்கூடாதபடி வேற ஏதோ வாழுது, வேற ஏதோ ஆட்சி படைக்குது. கேட்பாங்க பாருங்க சில இடத்துல, என்னடா பேய் எது நான் பிடிச்சி ஆட்சி படைக்கலாடா, நான் சொன்னாலும் அப்படியே உட்காந்துக்கிறேன். உண்மைதான், கவனம் யாரும் எங்கேயோ போகுது. இந்த கிராமத்துல இன்னாலும் ஒற்றை குச்சி மாதிரியே சிலது இருக்கும் பாத்தீங்களா. கேட்டா பேய் தான் சாப்பிட்டுங்களா அந்த சாப்பாடெல்லாம். ஜெபம் பண்ண பிறகு பாருங்க, அந்த பேய் ஓடி போயிடும். அவங்க கரெக்டா இருப்பாங்க. கொஞ்சமா சாப்பிட்டாலும் கரெக்டா இருப்பாங்க. அல்ல, ஏன்னா அது வந்து இப்ப அவங்க உடம்புக்கு போகுது. அது போல ஆத்மா சுகமா இருந்தால் சரீரமும் வாழ்க்கையும் சுகமாயிருக்கும். கையை தட்டி எல்லாம் பேசுறாங்க. எல்லாம் அருமையான விசுவாசிகள். விளக்கமா சொல்லத்தாங்க, சிம்பிளா அப்படியே ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பொறுத்து விட்டு போயிடலாம். பிக்கப் பண்ணுங்க வீட்டுல போயிட்டு. உங்களுக்குள்ள நீங்க ஆத்மா திருப்தியா பொறுமையை காத்துக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நான் வந்ததுக்கு அடையாளம் கொலை பண்ணாத பொறுமை. இதை தவறினதுனால தான் எத்தனையோ பிரச்சனை. கோபம், பொறுமை தவறினால் கோபம். எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை. போயிட்டேன். யாரையும் கொலை பண்ணிட்டு போல. ஒரு பாஸ்டர் ரெக்கமெண்ட் பிடிச்சி இயேசுநாதருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போனேன். பெங்களூர்ல அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு பாஸ்டர் கொண்டு போனார். பைபிள் தவறும். நம்ம கிட்ட இருக்கிற பென்சில், பேனா, வாட்சி, செல்போன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. பர்ஸ், மணிப்பர் எல்லாம்.
நீ ஊழியம் செய்ய தானே வந்தீங்க, பைபிளோட இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, பேரெல்லாம் குறிச்சிக்குவாங்க, எல்லாம் கொண்டு போறாரு ஒரு பிரதர். இந்த பக்கம் பெண்கள் ஜெயில், அது நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ ஆண்கள் இருக்கிற ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. 200 பேருக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க அண்டர் கிரவுண்ட்ல. 200 பேருக்கு மேலே கைதிகள். 2 மணி நேரம் என்கிட்ட கொடுத்தாங்க ஐயா, 2 மணி நேரம். கைதிகளுக்கு, ஜெயில் கைதிகளுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. நீ கைது செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பாங்க, அவங்க ஜெயில் இருக்கிறானே, இன்னொரு போய் கொலை பண்றதா, அப்புறம் அதை ஆசீர்வதிக்கிறதா அப்படின்னு யோசனை வரும். பரலோகத்தை பற்றி பேசுறேன். அங்க போகணும்னா இயேசுதான் வழி. அப்போ அவர்கிட்ட நீ வந்துரு, பெயர் ஜீவ புத்தகத்தில் இன்னைக்கு எழுதப்படணும் எல்லாம் சொல்லி முடிச்சு 2 மணி நேரம் எப்படி பேசிருக்கணும் பாருங்க. ஆல்டர் கால் கொடுத்தேன். அவ்வளோ பேர் வந்து முன்னாடி விட்டு போட்டு தேம்பி அழுது ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய திருப்தி, என்னுடைய ஆத்ம பாரத்தில் ஒரு பகுதி ஆண்டவரே பார்த்து திருப்தி அடைகிறார். எல்லாம் முடிச்சு போட்டோம். ஐயா இன்னைக்கு நான் செத்து போயிட்டாலும் நான் ஏசப்பா கிட்ட இருப்பையா, என் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதுறதுக்குன்னே உங்களை ஏசப்பா கொண்டு வந்தாரியா அப்படி சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு ஆய்வு நடத்தினேன், ஒருத்தர் விசாரிச்சேன். எல்லாரையும் யாருக்குறைய கொஞ்சம் பேர் தவிர எல்லாம் விசாரிச்சேன். ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஐயா வாங்க ஐயா சேர்ந்து சாப்பிடும் இருங்க கொஞ்சம் விசாரிச்சுட்டு. அவங்கள விசாரிச்சப்ப நான் என்ன விசாரிச்சேன்னா, எதுக்காக நீங்க வந்தீங்க, என்ன தப்பு செய்துட்டு வந்தீங்க, அதுதான் என் கேள்வி. 90% அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பொறுமையை இழந்தேன், கோபப்பட்டேன், அந்த கோபத்தோடு கூட நான் நிறுத்திருக்கலாம், கோபம் அதிகமாக அதிகமாக, அதாவது எதிர்பார்த்து கோபத்தை ஏற்றி விட்டார்கள், கத்தி எடுத்து வெட்டிட்டேன். சொந்தக்காரர், மச்சான், மாமன், ஒரு 15 பேருக்கு மேல சொந்த மனைவி. அப்ப அது எப்படியாப்பட்ட ராட்சசியா இருந்திருக்குன்னு பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல முடியும். புருஷனுக்கு கோபத்தை ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்குது, அவன் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு வந்துட்டான். வேற ஒண்ணும் இல்லை. என்ன சொன்னா புருஷனுக்கு கோபம் வரும்னு தெரியும்ல, ஏன் பேசுற? அதான் ஏன் கேள்வி. கோபம் வருதா, அவன் புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, வேறவா மாற்ற முடியும் நீ? ஐயோ ஐயோ இப்படி இருப்பான்னு நான் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ரிப்பேர் பண்ணு, உபாசம் போடு. உன்னை நம்பி ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு, நீ அந்த ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போ, பரவாயில்ல, மீதி வந்து நீ ஜபம் பண்ணு. இது நம்ம சிவன் குமார்த்தியான், அவர் வந்து கேவலமா வேணாம். அவங்களுக்குள்ளவும் ஆத்மா இருக்குது. மனைவி அற்பமா நினைக்கூடாது. நான் ஒரே சைடு பேசுறேன். என்னை பெற்றவர்களும் தாய், நீங்களும் தாய். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? உங்க மனைவிக்கும் கோபம் வரும். அவங்கன்னா வானத்துல இருந்து தேவைப்படுறா, யாரோ ஒரு அங்கிள் ஆண்டி பெற்று வளர்த்த ஆளாக்கி மறைக்கூடாது, கொடுத்துருக்கிறாங்க. பூ போல பாத்துக்கணும் அப்படின்னு தூக்கி தலைவலி வச்சுன்னு ஆடுன்ற உங்க அம்மா கேட்பாங்களா? கண்டிப்பா. என்னடா புடிச்சு தூக்கி தலைமையில வச்சுன்னு ஆடுற? ஆமா, எனக்கு அவள் பூ போன்றவள் தலைமையில வச்சுன்னு ஆடுவேன். நீ அம்மா, நீ அமைதியா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நல்லா வாங்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தியா, இன்னொரு பொண்ணுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியா, கொஞ்சம் நீங்க தனித்து விலகி இருக்கணும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு போதிக்கணும். அதனால அப்பா அம்மா நீ இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்பா அம்மாவை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. இயேசு என்ன சொன்னாரு? கணவன் மனைவி ஒரே சரீரம். சொல்லுங்க. அப்ப பிரச்சனை வராம இருக்கணுமா? நம்ம குற்றத்தை பார்க்காதீங்க. குற்றம் பார்க்கில் குற்றம் இல்லை. கவனிக்கிறீங்களா? கல்யாணம் ஆனதெல்லாம் ஒரு அல்லு சொல்லுங்க. நாங்கள் சொல்லட்டுமா? ஐயா நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். நான் 2 பேருக்கு மனைவி உட்காந்து பார்த்துக்கிறாங்க. பிரச்சனை வராம இருக்கணுமா? ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். புருஷன் கடைபிடிக்கிறீங்களா? அதை கொஞ்சம் நல்லா தான் ஆட்டுங்களா? கடைபிடிக்கிறீங்களா? ஒண்ணு நான் சொல்றத சொல்லணும். சரிம்மா, அவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, இது குஷி ஆயிடும் அவங்களுக்கு. அப்படியா? அதுக்கு ஒத்து வரல, மூஞ்சி வந்துடுங்களா? சாரிம்மா. அடுத்த பாக்கெட் போங்க, சொல்லுங்க சாரிம்மா. ஃபிட் ஆயிடுவாங்கயா, பிரச்சனை வராது. சரி, அதுக்கும் ஒத்து வரல, மூஞ்சி இன்னும் வெந்திருக்குது. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் 2 பூரிமா. இல்லையா? இன்னும் என்ன சொல்ல போறானோ இந்த இங்க முடிச்சிடுறேன். இன்னும் உடனே விட்டாங்க. அதை துணுப்பிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுருங்களா? ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போய் 2 சேரி. ப்ராப்ளம் சால்வ் பண்ணு.
எதுக்கு போராடிக்கணும்? நாள் கணக்கில், வார கணக்கில், மாச கணக்கில். கல்யாணம் 28 வருஷம் ஆயிருக்கும். சொல்றான் ஒருத்தன் மனைவி, இப்பதான் நீ யாருன்னு தெரிஞ்சு. இத்தனை வருஷம் தெரியலையா? 4 பிள்ளை பெற்று போட்டுக்கிறிய, உன் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆபீஸ்ல வேலை செய்யற, ஆபீஸுக்கு போறப்ப 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அத்தான் இன்னைக்கு உங்க பர்த்டே. ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேளு? சிம்பிளா கேளு. சம்பளம் எவ்வளோன்னு இது வரைக்கும் நீங்க சொல்லலாத்தான். இன்னைக்காவது சொல்லுங்க. சொல்லி ஆகணுமா? நீ தான் பெரிய சீனியரா? காப்பாற்றுல, சாப்பாடு கொடுக்குறல்ல, க்ளோஸ் த டோர். போயிட்டே இருப்பாரு ஆபீஸுக்கு. சொந்த மனைவி சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் கேட்டு, சம்பளத்தை கேட்டு அப்படின்னா அர்த்தம் கொஞ்சம் மறைக்கிறார். மனைவி கிட்ட நிறைய மறைக்கிறாருன்னா, மாம்சமானவனுக்கு ஒன்று ஒழிக்காது. கணவன் மனைவி ஒரே சரீரம். அப்பப்போ அதை சொல்லுங்க. ஆபீஸுக்கு போய் உட்காந்துக்கிறார். அங்க கடைநிலை, அந்த ஆபீஸ்ல கடைநிலை வேலை செய்யற, அந்த ஆபீஸை பெருக்கிற ஒரு பொண்ணு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா சார். ஒரு சந்தேகம் சார், கேட்கறேன் சார், சொல்லுவீங்களா? You can ask any question to me. சொல்லு வை பேச. இந்த மாதிரி மனைவி கிட்ட பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லு, நான் அதை யோசிச்சு பண்றேன். நான் உன்னை காப்பாத்து, என் தலையை அடகு வச்சாலும் உன்னை காப்பாத்து. அந்த தலையை ஆமாங்க, ஆனால் அந்த அன்பு பாருங்க. சார் உங்க சம்பளம் எவ்வளவு சார் தெரிஞ்சுக்கலாம்? அதுவாம்மா 35,389 ரூபாய் 58 பைசா. 10 பைசாவோட கேட்டாங்க பொண்ணு. ஒரு வேலைக்காரிக்கு, கடைநிலை ஊழியக்காரிக்கு சொல்றிய, உன் சொந்த சரீரம் கேட்குது. க்ளோஸ் த டோர் பண்ணிட்டு வந்துக்கிறேன். யோசித்து பாருங்க, விளையாட்டா தெரியலாம். உங்க பலவீனமும் உங்கள் மனைவி தெரியும், பரவாயில்ல. அப்பதான் அவங்க ஜெபிப்பாங்க. உங்கள் பலமும் தெரியும் சொல்றீங்களா? அவங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரே குஷியா இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? புருஷன் பாவம் வந்துச்சுமா, என்னமோ வந்துச்சு 90 டிகிரி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு பாவம் வரும்ல, அது சொல்லக்கூடாது. அவரை விட நீங்க சம்பளம் அதிகமா வாங்கலாம். வயசு கூட சிலர் இந்த காலத்துல புருஷனை விட மனைவி 2-3 வருஷம் வயசு அதிகமா இருக்கிறாங்க. சரி, அவன் இஷ்டம் விட்டு தள்ளு, அதை நான் தலையிடலை. லவ் பண்ணி காட்டிங்கன்னா அதை தலையெடுத்து நீ யாரியா? ஐயோ ஐயோ சாரி சாரி விட்டுருங்க. என்ன பண்ணுங்க? அத்தான் நீங்க என்ன கோவப்பட்டாலும் அழகா இருக்கிறீங்க. கோவப்பட்டு ஒன்று இருந்தாலும் ஆம்பளை சிங்கம் அப்படி பாராட்டி பாருங்க, திச்சுக்குவார். என்னயா என்ன தொடர்பை போட்டு என்ன பண்ண போற? ஒட்டி எடுத்து எங்க அம்மாவுக்கு போயிடும் டாக்டர். அவன் கவனம் எல்லாம் அதுலேயே இருக்குமானால் கண்டிப்பா புருஷனுக்கு பாவத்தை உண்டாக்கிட்டு போயிடுவான். கழிப்பு இருக்கணும், புருஷன் கூட இருக்கணும். முக்கியமா சண்டை வந்தாதான் சண்டை போட்டுட்டாவது அங்கே இருக்கணும், போயிடக்கூடாது. அது ரொம்ப 2 பேருக்குமே மன உளைச்சல உண்டாக்கணும். நிறைய பேர் செய்யற தப்பா தான். பிரச்சனை வராது இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனை வரணும், சின்ன சின்ன பிரச்சனை வரலான்னு தான் நான் சொல்றேன். பெருசா எத்தனை நிமிஷம் பேசாத இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சாராயமா சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அந்த ஒரு வார்த்தை எழுத்துட்டாரு பாவம். காலையிலிருந்து சண்டை போட்டுக்குதுங்கயா. ஏன்னா சூரிய அஸ்தமத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் திமிரு பாருங்க. அங்க ரெக்கார்ட் ஆகுது, அது யோசிக்கிறதே இல்லை. எனக்கு இந்த சண்டைன்ற வார்த்தையை பிடிக்காது. அதனால்தான் அந்த வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். பவுல் எழுதுறாரு, மாம்சத்தின் கிரியைகள்ல சண்டையை சேர்க்கிறாரு பாருங்க. நீங்க என்னதான் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சண்டை போட்டாவே பரிசுத்தாவி போயிடுவார். கொஞ்சம் விலகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்ப உள்ளவர். நீங்க உங்க ஆத்மா ஒன்றிணைகிறது கணவன் மனைவி தான், வேற யாரும் கிடையாது. உங்க அம்மாவை பகைக்கலாம், சொந்த சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நேரம் கோவப்படலாம், பேசலாம், அது வேற விஷயம். ஆனா கணவன் மனைவி ஒரே சரீரம். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டா நான் 6 மணி வரைக்கும் பேசின இருப்பேன். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்ல, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் பேசின இருப்பேன். ஆனா பாஸ்டர் சொல்லிட்டாரு எப்ப முடிக்கணும்ட்டு. அப்ப நான் முடிச்சிருன்னு வச்சுக்கோ. புதுசா ஊழியக்காரங்க வந்தா ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அவர் எனக்கு காலத்தில் சொன்னாரு, நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன். அவ்வளவு வாந்தியா இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு. அப்ப முதலாவது உங்களுக்குள்ள நீங்க ஆத்ம பொறுமை, 2வது குடும்பத்துல பொறுமை.
எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், எங்க அப்பா அம்மா ரொம்ப சிரிப்பார்கள், எங்க அப்பா அம்மா ரொம்ப தமாஷா இருப்பார்கள், எங்க அப்பா அம்மா சண்டை போட்டதே கிடையாது, எங்க அப்பா அம்மா ஜபம் பண்ணுவார்கள், எங்க அப்பா அம்மா பைபிள் தியானிப்பார்கள், எங்க அப்பா அம்மா எங்களை அன்பாக வளர்க்கிறார்கள், எங்க அப்பா அம்மா எங்களை சர்ச்சுக்கு கொண்டு போகிறார்கள். அப்படி உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கையை தட்டி எல்லாரும் பேசலாம். ஆமென். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கணும். நீங்க சமாதானமா இருக்கணும். முதல்ல பாஸ்டர் ஒன்று டச் பண்ணார். நாங்க எப்படியா இருக்கணும், ஆனா பசங்க மட்டும் எங்களுக்கு கீழ்ப்படி முடியுமா? முடியாது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பக்தியில வளர்க்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை பக்தியில வளர்க்க முடியாது. நீ யோகியமானு கேட்கிற அளவுக்கு இப்ப வந்துச்சு. பசங்க வந்து ஹார்மோன்ஸே மாறி போச்சு. திட்டி சாபம் போட்டு வளர்க்காதீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை செல்லமா அன்பா வளர்க்கணும். தப்பு செஞ்சா கண்டிக்கலாம். திட்ட காரியத்தில் உஷாரா இருக்கணும். உனக்கு எதுனா மண்டையில மூலம் இருக்குதா, அது வரைக்கும் தான் உங்க பாவம். அது கூட தப்பு. கண்டி ஏற்மாடு நீ படிக்கிறதுக்கு லாக்கி எதுடா, போய் பாரு அந்த பையன் எப்படி படிச்சு மார்க் எடுத்துக்கிறான். பக்கத்து வீட்டு பையனை இவன் என்ன சொல்றான், பக்கத்து வீட்டு அப்பா எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாரு, நீ என்ன அப்படிங்கிற கேட்டுருவோம். எதுக்கு உங்க பக்கத்தை விட்டு பசங்களை வச்சு இங்க பையனை இட போடாத. உங்க பையனா உனக்கு ஹீரோ. பிள்ளைகளை செல்லமா வளர்க்கணும். நீங்க என்ன திட்டுறீங்களோ அதுதான் நீங்க. பையன் ஏற்மாடுனா அப்பா ஏற்மாடு தானே, டெல்லி ஏற்மாடு கட்டது நீ தானையா. கன்னியாகுமரியில் நாங்கள் ஊழிக்கு போயிருந்தோம். அந்த சகோதரி ஒரு சின்ன பாப்பா, ஒரு 3 வயசு இருக்கும். தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறாங்க சோப்பு போட்டு. அது அடங்கல இடம் பண்ணுது. பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த அம்மா என்ன சொல்ல பாரு, அமைதியாரு நான் குளிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லி பண்ணி 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 அது என்ன பண்ணுச்சு, நான் பண்ணினா நீ அம்மா பண்ணி, அதோட அந்த அம்மா வாய் முடிச்சு. கரெக்ட் தானே? பெத்தது யாரு? பசங்க திருப்பி திட்டுற மாதிரி திட்டாரு. கரெக்டா திட்டு. அவன் திருப்பி பதில் பேசுற மாதிரி ஒரு திட்டு இருக்கக்கூடாது. படிப்புல மார்க்கு சரியா இடக்கலையா, பரவாயில்ல நான் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணு, அடுத்த செமஸ்டர்ல நல்லா மார்க் எடுப்ப முடியும், உன்னால முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் இயேசுவை நம்பி. அப்படி பாடிடணும். வேற மாதிரி போயிடக்கூடாது. எல்லா சினிமா பார்த்தா இயேசு பார்த்தா மாத்து. கரெக்ட் தானே? எனக்கெல்லாம் அந்த இந்து பாட்டு ஞாபகம் வந்தா டப்புனு இயேசு பாட்டு ஆகிடுவேன். கல்லானாலும் கல்வாரி மலை என் கல்லாவே. கல்வாரி மலை தான் இயேசு சிறுவை சுமந்துக்கிட்டு போனார். அப்படி பண்ணி பிசாசு அப்படிதான் வேற மாதிரி டைவர்ட் பண்ணுவான். ஒரு இடத்துல பஸ்ல போயிருக்கிறோம், பாட்டு பஸ்ல ஆனந்தம் ஆனந்தம் பாடும், இது கை கட்டு சோத்திரம் போட்டு இல்ல இயேசு பாட்டு தானே. இந்த ஆனந்தம் ஆனந்தம் பாடணும் வேற, அன்பர் இயேசுவையே தின நாடுன்னு இப்போது சேர்ந்து பாட்டுக்கிறாங்க. ஆனா அவன் அடுத்த அன்பர் இயேசுவையே தின நாடு பாடல. அந்த மாதிரி நம்மளே மாத்திடணும். பிசாசை வெக்கப்படுத்தணையா, அவ்வளவுதான். நிறையா எந்த விதத்திலாவது பிசாசை வெக்கப்படுத்தி அவன் கிட்ட வந்துட்டானா, அவன் கிட்ட வந்துட்டானா மூணு மேலே ஒரு குத்து பொறுத்து திருப்பி அவன் வரவே கூடாது. இல்லையா சொல்லுங்க. சபையிலே உன் ஆத்ம பொறுமையை ஒண்ணு உங்களுக்குள்ள, 2 வீட்டில். பெரிய சப்ஜெக்ட் இது. 3 சபை. சர்ச் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை பார்த்தா சர்ச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. இவ்வளோ ஆத்மாக்கள் இந்த சபையின் விசுவாசிகளா இருக்கிறீங்க. இந்த திருச்சபை விசுவாசிகள் கண்டிப்பா போதவரை வைத்து நாங்கள் எடை போட முடியும். நல்ல சத்தியத்துல உங்களை போதவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைக்கு நன்றி உள்ளவங்களா, சபையில கர்த்தரை வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளா. ஐயா ஒரு வருத்தத்தோடு சொன்னாரு, தாமதமா மட்டும் வராதிங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு எல்லாம் நீங்க எழுந்துட்டீங்கன்னா அர்த்தம். உனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அவர் பேசி முடிச்சுட்டாரு. அப்படி நீ வந்த லேட்டா ஆண்டவரே சொல்லுவாரு, உனக்கு வேண்டியதை போதவர் பேசி முடிச்சுட்டாருமா, நீ இழந்துட்ட, நீ லேட்டா வந்துட்ட. ஆரம்பத்திலிருந்தே ஆராதனையில ஆரம்பித்ததுலேருந்தே உபதேசத்தோட போதனையோட தான் அவர் ஃபுல்லா முடிச்சாரு. ஆராதனை, பாட்டு, ஜெபம், போதனை அப்படிதான் மிக்சிங் ஆகி போச்சு. ஒரு எழுப்புதல் கூட்டமே பிரசங்கமா அதுல வந்துச்சு பண்ணிட்டாரு. அப்போ ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடி முடிச்சு பிறகு 2வது பாட்டுக்கு இடையில உபதேசம் பண்ணாரு, அது உனக்குதான். ஆனா நீ அங்க இல்ல. போதுமா? இதுக்கு மேல விளக்கமா சொல்ல முடியுமா? நீங்க தான் நல்லா பிக்கப் பண்றீங்களா?
பிக்கப் பண்ணுங்க. நம்ம நோக்கம் என்ன? தேவ நாம மகிமைக்காக வாழணும், பரலோகத்துக்கு போய் சேர, பரலோகத்தை இழக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம், பாடுபடுறோம், ஜெபிக்கிறோம். பாவம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஏன் 5 புலன்களையும் அடக்கி பரிசுத்தத்தை காத்துக்கொள்றோம்? நீங்க பாவம் செய்யற சூழ்நிலை வந்து அதை ஜெயிச்சுட்டு போயிட்டு ரூம்ல போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? ஃப்ரெண்டு மாதிரி ஏசப்பா தோல் மேல கை போட்டுன்னு, அப்பா என்னதான் பெரிய பொம்பளையாரு பாப்பா தான் பேசுவாரு. ஏசு அப்பா நம்ம அவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா. ஃப்ரெண்ட் இல்ல அம்மா, அம்மான்னு உங்களை அழைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய மதிப்பு. பவுல் என்றவர் எவ்வளவு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. வேற எவனா நம்மள டே நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஏசப்பா டேய் நைனா பவுல சூப்பரியா, சமூக பட்டியா, உலக பிரகாரமா அந்த பாணியில போறோம். அது போதையா? அந்த பாராட்டை பெறணும். நல்லது, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம பாடுபடும். கவிஞர் வைரமுத்து மாதிரி அழகா உட்காந்துங்க. வைரமுத்துக்கு தம்பி மாதிரி தான் இருக்கிறேன். நான் அப்பயே சொல்லிட்டேன், அவர் காலில் ஓதிட்டேன். அப்படியா உயர்வாங்க அந்த போட்டோ கூட எடுத்து காட்டேன். வைரமுத்து பாருங்க, நம்ம நினைக்கிறத சாதிக்கணும். அதான் அப்புறம் சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவரு கவிஞர், உடனே கவிதை எழுதுவார். அவரும் இயேசுவை துதிக்கிறார். இயேசுவை துதிக்கிறாரு. மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளை விட அவர் அவ்வளோ அழகாக பேசுறார். அவர் மிஷினரிகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஞானத்தை பயன்படுத்து. ஐயாம்மா அங்கே போதகர் நிறைய போதிக்கிறாரு. நான் புது கருத்துன்னா ஏதோ நடந்த நிகழ்ச்சி உதாரணம் சொல்றப்ப, ஒரு பாஸ்டர், ஒரு டாக்டர், ஒரு லாயர், 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த நாள் வந்துச்சு. பாஸ்டர் கடைசியாக என்ன சொல்லுகிறீர்? என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஏசப்பாக்கு ஊழியம் செய்தேன், நான் இன்னும் வாழணும்னா அவர் என்னை காப்பாற்றட்டும். இல்லை தூக்கு தண்டனை மூலமாக என்ன இருக்கிறாருன்னா எடுத்துக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட போய் சேர போகிறேன். இன்னும் கடவை நீங்கள் செய்வேன்ட்டார். தூக்கு போட்டாங்க பாரு, அந்த பலகை எடுத்துருவாங்க. தூக்கு போடுற சீன் பார்த்துக்கிறீங்களா? பலகையா சரி அப்படியே விட்டுருங்க, பாவம் அது பார்க்கணா. நைட்டில் கனவு வந்தால் வம்பு இவ்வளோ போடுற மாதிரி ஆகிடும். அந்த பலகை இழுக்கிறப்போ அவர் அந்த கயிறு தொங்குவார். இது இறுக்கிக்கும், கயிறு இறுக்கிக்கும். அவர் கொஞ்ச நாள் துடியாக துடிச்சு செத்துருவார். பலகை இழுத்தாங்க பாருங்க, அது இங்கே இந்த முடிச்சு கொஞ்சம் இறங்கி வந்து இங்கே நின்றுச்சு. ஒரு அரை இன்ச்சில் நின்றுச்சு. அது இருக்குனா தான் அவங்க சாக முடியும். அவர் உயிரோட பழிச்சினார். ஏன்னா அவங்க குறிப்பிட்ட டைம் தவறுனா அவங்களை காப்பாற்றிடணும். அதுக்கப்புறம் தூக்கு போடக்கூடாது. அவ்வளோதான், டைம் பாராயிடுச்சு, கொடுத்தாங்க, போயிட்டார். டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கடைசி விருப்பம் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பணக்காரர்கிட்ட தான் நான் ஃபீஸ் வாங்கினேன். ஏழைகளுக்கு நான் நிறைய இலவசமாக சேவை செஞ்சுருக்கிறேன். எத்தனையோ உயிர்களை நான் காப்பாற்றிருக்கிறேன் சார். ஆனாலும் நீங்கள் தூக்கு போடுறீங்க. கடவுளுக்கு சித்தமானா என்னை காப்பாற்றட்டும், இல்லைன்னா அவர் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல. தூக்கு போட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே வழக்கு போல வந்து நின்றுச்சு, பேசினாரு. அவரு விட்டாங்க. அப்புறம் அடுத்தது யாரு? லாயர். அவர் என்ன பண்ணாரு? வாயை மூடி கம்பெனி இருக்க வேண்டியதானா சார்? இது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குண்டூசி மாதிரி ஒன்று அங்கே இருந்தது. அதுதான் இது மாட்டிக்கின்னு தூக்கு போடாத மாதிரி அது வந்து தடையா இருந்துச்சு அப்படின்னு அதை எடுத்துக்காட்டினா ஒரு சின்ன குண்டா மணி மாதிரி ஒன்று அதை தூக்கி போட்டு அவரை தூக்கி விட்டாங்க. யாரால கட்ட? நோரால கட்ட. தெலுங்கு அமைதியா நீ வக்கீல் கண்டுபிடிச்சிட்ட வாய முன்னு இருந்துக்கலாம். அதே மாதிரி உனக்கு அங்க வந்து நின்று இருக்கோம் அனுப்பிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சாராம், பெரிய கண்டுபிடிப்பு. அதான் சில கண்டுபிடிப்பால வீட்டுல பிரச்சனை வருது. கண்டுபிடிக்காதீங்கன்ற விசுவாசத்தை கடைபிடி. இயேசு சொன்னாரா? சொன்னதுதான். எங்க ஒரு இடத்துல பெங்களூர்ல ஒரு ஊழியக்காரர் நெருக்கி யூடியூப்ல வள வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அழகா கோட் ஷூட் போட்டு பிரசங்கம் பண்ணார் ஒரு போதகர். ஒரு தீவிரவாதி வந்து அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்கி தண்ணி மரியாதைக்கு எப்படி குழந்தை பிறந்தது அதை சொல்லு முதல்ல மரியாதை அப்படின்றான். இந்தியிலே இங்கிலீஷ்ல கேட்கறான். அவர் பாவம் பயந்துட்டாரு. பயந்துட்டு சொல்றாரு பவித்திர ஆத்மா. இந்தியில பவித்திர ஆத்மா பரிசுத்த ஆவினால பைபிள் வாசகத்தை சொல்லிட்டாரு. புத்தி இல்லாதவனுக்கு மதி கெட்டவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி உத்தரவு கொடுனாரு. மதி கெட்டவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி உத்தரவு கொடு. அவனுக்கு பைபிள் வாசகத்தை சொன்னா மண்டல் ஏறாது. இதே நான் யோசித்தேன். என்ன ஒருத்தர் இந்த மாதிரி வந்து கழுத்தை நெரிச்சு
கேட்டான்னா முதல்ல கையெடு, அடுத்து மேலே கையெடு. உனக்கு என்ன கேள்வி? அன்பா கேள்வி. இப்படி வெறி பிடிச்ச மாதிரி வந்து கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? நான் என்ன சொன்னாலும் உனக்கு பாவமே அடங்காது. முதல்ல கூல்டான் என்றுவேன். செட்டில் ஆகிடும். என்ன அவன் பிரச்சனை? கல்யாணமே ஆகாத கன்னிமரியாளுக்கு எப்படி பிறந்தது சரியா? எப்படியோ யோசிச்சு பிறந்துட்டாரு. அவன் பாதிக்க நான் வர்றேன். குழந்தை தப்பான முறையிலேயே குழந்தை பிறந்தாலும் குழந்தை மேல ஏதாவது தப்பா? நீங்க சொல்லுங்க. தப்பு செஞ்சவங்க யாரோ? குழந்தை பிறந்தாச்சியா? குழந்தை பிறந்தாச்சு, உன் பாணிக்கே வரேன். அப்புறம் பைபிள் வரலாம். உன் பாணிக்கே வரேன். இயேசு பிறந்துட்டாரு, அவர் வளர்ந்தாரு. என்ன சொன்னாங்க? கன்னிமரியாளுக்கு எப்படி குழந்தை பிறந்து அதை விட பிறந்த குழந்தை சொன்னது என்ன? ஏன்னா குழந்தை மேல தப்பு இல்லை. அவர் என்ன பாவம் பண்ணாரு? பிறந்தாரு. என்னாலும் எல்லாமே ஒருவனும் மோட்சத்துக்கு வரவே. Nobody come to heaven without me. I am the way, the truth and the life. உனக்கு இஷ்டமான அந்த இயேசுவை துதி. கன்னிமரியாள் பேச்சுக்கு ஏன் போற? பொம்பளை பேச்சுக்கு ஏன் போற? நீ ஆம்பளை தானே? ஆம்பளை பற்றி பேசு, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். அப்படி பேசு. கன்னிமரியாள் ஒரு பெண், அவங்க சமாச்சாரத்தை இடக்காதியா? உனக்கு என்ன பரலோகம் போனா இயேசுதான் வழி. அவன் சொல்றான் பாஸ்டர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு. அவன் சொல்லல, நான் சொல்லுவேன் ஜெய் ஸ்ரீ இயேசுன்னு இருப்பேன். ஏன்னா வட இந்தியா போனா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏசு மசிக்கு ஜெயன்னா, ஏசு மசிக்கு ஜெய். பத்திர பார்த்தா ஜெய் மசிக்குன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அர்த்தம். அவன் எதற்கு அப்படி சொல்லி இருக்கணும்? அதுக்கு போயிருப்பான். கட்டட்டும். ஏசுநாதர் பேரை சொல்லி சத்தம் எவ்வளவு பேர் பரலோகம் போயிருக்கிறாங்க. அப்படி நம்ம பயந்துக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தா வாரிக்கு போறோம். நீங்களா ஒரே வாழ்க்கை. இன்று இருப்போர் நாளை இல்லை. ஏதாவது செய்யுங்க ஆண்டவருக்காக. இன்று இருப்போர் நாளை இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார் உயிரோட. என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. ஏதாவது செய்யணும். ரோட்ல நடந்து போற ஒரு முள்ளு மண்டை எடுத்து தூக்கி போட்டு போ, அது ஒரு சேவை. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடு, அது ஒரு சேவை. ஆடை இல்லாதவனுக்கு பழைய ஆடையாவது எடுத்து கொடுத்துரு. உனக்கு புதுசு வந்து சேரும். பீரோவில் ரொப்பிக்கணும், கெப்ப அடிச்சுக்கணும், 4 பீரோவில் புடவைகளை அடைக்கணும். வேணாம். ஒரு என் மனுக்கு ஒரு அவ்வளோதாம்மா, இதுக்கு மேலே ரொம்பதா சேவை. பரிசை காலி பண்ணு. இப்போ 50% காலி பண்ணிட்டான். எனக்கு ஒரு பீரோ, என் மனைவி பீரோவில் 3/4 தான் வரும். அவங்களுக்கு ஒஸ்தி பெருசு. ஒரு காலே இல்லை. செவத்துக்கு சாட்சி வச்சுக்கிறேன். செவத்துக்கு சாட்சி வச்சுக்கிறேன். என் பீரோ ஒரு துணி எடுக்கிறாங்க எல்லாம் வந்து விழுது. என்ன போட்டுக்கிட்டு போங்க ஊழியத்துக்குன்னு. அப்படி ரிப்பேரு எல்லாம் நொறுக்கி போன பீரோ வந்து நான் இன்னும் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். 75 ரூபாய்க்கு செஞ்சேன் ஒரு காலத்துல சேர் டேபிள். அதில் தான் இப்போ உட்கார. அந்த சேர் தான் உட்காந்தா கட்டக்கட்டா டப்டப்பான்னு ஆடும். அந்த சேர் தான் இன்னைக்கு நான் உட்காந்து எலி கார்மைக்கல் அம்மையார் மாதிரி. ஏன் நம்ம பாம்பே சாரி இந்த கல்கத்தா என்றாலே நினைவுக்கு வருவது அன்னை தெரசா. ஒருத்தர் சொன்னார் நேரடியாக பார்த்துட்டு வடக்கு அவருக்கு கூப்பிட்டுக்கிறார் எங்களை ஊழியத்துக்கு. 1 மாசம் புக் பண்ணிக்கிறார் ஊழியம். முதல்ல கல்கத்தாவில் செய்யலான்னு. ஐயா ஊழியம் இல்லாத கூட பரவாயில்லையா, அன்னை தெரசா அந்த இடத்த காட்டுக்கையாம நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன், நீங்களும் வாங்க போகலாங்க. என்ன சொல்றாரு அவரு? அவங்க உட்காந்து சேரு நடனடான்னு ஆடுமா, டேபிள் ஆடுமா, ஒரு சின்ன ரூமா, சாதாரண குட்டி ரூம். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா கட்டிருக்காங்க. எப்படி கட்டினாங்க? ஓ அன்னை தெரசா சேவையை பாராட்டி ஒரு கார் கொடுத்தாரு. கஷ்டப்படாதீங்கம்மா, நீங்க கார்ல போயிட்டு வாங்க வேலைக்கு ஊழியத்துக்கு. வேலைன்னா சேவை தான். அந்த அம்மா எனக்கு எப்படி காருன்னு சொல்லி அதை ஏலம் போட்டாங்க. அன்னை தெரசா அம்மையாருடைய கார் விற்பனைக்கு ஏலத்துக்கு வருகிறது போட்டு விட்டாங்க. கோட்டீஸ்வரன் எல்லாம் போனோம். அந்த காரு 10 கோடினா 90 கோடிக்கு மேல போயிருக்கு. அந்த பணத்தை வச்சு சிறு பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கு, தொழுநோயாளிகளுக்கு பில்டிங் கட்டினாங்க. அம்மா அந்த அம்மா நீங்க சொல்லுங்க. அந்த பணத்துல இருந்து அவங்க எடுத்தது எவ்வளவு தெரியுமா? சும்மா சென்டிமெண்ட்டுக்கு 1 ரூபாய் எடுத்தாங்க. அந்த கோடிக்கணக்கான ரூபாயிலிருந்து அன்னை தெரசா அம்மா எடுத்தது எவ்வளவு? 1 ரூபாய் எடுத்து வச்சாங்க. அவங்க மறித்த பொழுது அவங்க அக்கௌண்ட் சேவிங் ஒண்ணுமே கிடையாது. சைபர் 1 ரூபாய் அவங்க வச்சுனாங்க. அதுதான். அப்ப எவ்வளவு தியாகமா வாழ்ந்துருக்கிறாங்க இல்லையா? சொல்லுங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? இடம் இருந்தாக்கா அப்படி கூட இடம் இருந்தா பாதி வச்சுக்கோ, பாதி எழுதி கொடுத்துரு. ஹாஸ்டல் பேர்ல இல்ல, சர்ச்சு பேர்ல எழுதி கொடு. அது சர்ச்சு கட்டிட்டு ஆராதனை நடத்தட்டும். தித்திப்பட்டி மாதிரி இன்னொரு அத்திப்பட்டி
இடம் வாங்கி கொடு. எதுக்கு இடத்த வச்சுக்கின்னு ஏசு வர? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு கவனம் இருக்கும், உங்க ஆசை இருக்கும். உற்றே போதும், உங்க பசங்களுக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் வச்சுட்டு போ, பரவாயில்ல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்கு பாடுபடணும்? இப்படி எல்லாம் ஸ்ரீலங்காவில் ஒரு சர்ச்சில் பேசினேன். 3 பேர் வந்துட்டாங்க. என் இடத்துல பாதி நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு மீதி பாதி நான் ஒரு ஐயா சர்ச்சுக்கு நான் தரேன் அப்படி உடனே ஒப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி வரணும். உடனே 6,000 முடிச்சுதான் பிரியாணி சாப்பிட்டு கூட பரவாயில்ல, வரலாம். அடுத்த வருஷம் நாங்க போயிருந்தோம் ஸ்ரீலங்காக்கு. அந்த பாஸ்டர் என்ன கார்ல ஏற்றிக்கிட்டு போறாரு. Brother, do you know where we are going? தமிழ் தெரியாது. I don't know pastor. போன வருஷம் நீங்க பிரசங்கம் பண்றப்ப கடைசியில ஒரு இடத்துல பாதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, மீதி பாதி சர்ச்சு கட்டுறதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ஒப்பு கொடுத்தாங்களே 3 பேர். கடைசியில அவங்க கொடுத்த இடத்துல சர்ச்சு கட்டிட்டோம். நீங்க சொல்லிதான் அந்த இடத்துல சர்ச்சு கட்டுறது, அங்கதான் அவங்களை கொண்டு போறேன்னாரு. நல்ல அங்க போய் பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு இங்க நீங்க பண்ண பிரசங்கத்துலதான் இந்த இடமே கட்டுன்னு 25,000 ரூபாய் கொடுத்தாரு எனக்கு. அதே சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவரு எனக்கு கொடுப்பாரு. இதுனா எங்களுக்குள்ள டீலிங் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக ஏதாவது எங்க ட்ராக்னா ஐயாவுடைய தரிசனம், இடம் கட்ட சர்ச்சு கட்டணும், அது அவருடைய தரிசனம். எங்களுக்கு என்னன்னா கிடைக்கிற பணம் ஸ்ரீலங்கா போய் அங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், வட இந்தியாவுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டிலேயே உதவி செய்யறோம். எங்களுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் வச்சுக்கோம், அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கவனம் பசங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம். அவனை நம்பி வந்துச்சு ஒரு பொண்ணு, ஒரு ஆத்மா. அப்புறம் பசங்க இப்போ 2 பேர் பேர பிள்ளைங்க. மகளை விட்டுருங்க, அது தனி குடும்பம், கர்த்தர் காப்பாற்றி வராது, அதுவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது விடுங்க. பையன் 3 நேரம் ஊழியம். முதல் கனியை எனக்காக கொடுத்தாரு. முதல் பிறந்த பையன் ஊழியம். இப்போ அவருக்குன்னு ஒரு சோர்ஸ் இல்லை. ஆண்டவரே எப்படி நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொன்ன உன் மக மருமக பேர பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ உன் சேவையை விடாத. எளியோரை கண்டால் உடனே உதவி செய். உன்னை சோதிக்கிறதுக்கு தான் நான் ஏழைப்பட்ட மக்களை வச்சிருக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. செய்யுங்க. தசம்பாகம் காணிக்க திருச்சபையில் கொடுங்க, அது மினிமம். தசம்பாகம் காணிக்க திருச்சபையில் கொடுக்கறதுனால யூ ஆர் நாட் ஏ சூப்பர். அது இன்னும் அதிகமாக கொடுத்தாதான் சுப்பீரியர். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் இருக்குமே, என்ன பண்ண போறோம்? ஏழை மக்களுக்கு கொடுங்க. பழைய சேரி பேண்ட் சொக்கா துவைச்சு அயன் பண்ணி மூட்டை கட்டி வச்சுருங்க. பாஸ்டருக்கு தெரியும் எங்க போகணும். அது நாங்கள் ஒரு 4-5 பாஸ்டரை கூப்பிட்டு மூட்டை கட்டி கொடுத்து அனுப்பிடுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவருக்கு டென்ஷனாக இருக்கக்கூடாத. யாரும் ஒரே பாஸ்டர் ஒரு துணி கூட நீங்க இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க அதை திறந்து பாருங்க, தொட்டுங்க தரையில. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குதோ, எது தேவையோ நீங்க எடுத்துக்கங்க. மீதியே ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. அப்படி சொல்லிதான் நாங்கள் அனுப்பி வைப்போம். அது சொன்ன இல்லையா? அவருக்கு கொஞ்சம் காணிக்க, அவர் வந்து போற பெட்ரோல் செலவு எல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்போம். சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்போம். ஏதாவது கற்றுருக்காங்க செய்யணும். நாங்கள் ஊழியக்காரா இருக்கிறதுனால நீங்க எந்த சர்க்கிள் செய்யணும்னாலும் யூ கம் டு யுவர் பாஸ்டர். பாஸ்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்க எதுவுமே இந்த விஷயத்துல சொந்தக்காரருக்கு வந்தா பாஸ்டர் எங்க அத்தை மாமா வந்துக்கிறாங்க, பிரியாணி செஞ்சு போட்டா வந்து சோறு போட்டான்னு கேட்டு இருக்காங்க. அதான் அவருக்கு வேலை. ஜபம் பண்ணி சொல்லுங்க. என் பையனுக்கு 3 நேரத்துல இந்த மாப்பிள்ளை வந்துருக்குது. யாரை என் பையனுக்கு கட்டலாம் ஜபம் பண்ணி சொல்லுங்க. ஜோசிக்காராரு சரி, அவர் ஜபம் பண்ணி சொன்னார்னா கரெக்டா செய்வீங்களா? அவர் ஜபம் பண்ணி சொல்றாரு. 3 பேர் 3 கல்யாணம் பொண்ணு வந்திருக்குது என் பையனுக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னென்ன நிலவரம்னு சொல்லிட்டீங்க. அவர் சொல்றாரு வசதி இல்லாத ஏழ்மையான அந்த பொண்ணை கட்டுதுன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனம் செய்வீங்களா? நாங்க சும்மா தான் போய் கேட்டோம் பாஸ்டர் கிட்ட. அது எப்படி கல்யாணத்தை அவங்களே பண்ணி வைக்கிறாங்களா? ஒரு 10 லட்சம் ரொக்கம் தராங்களா? ஒரு காரு, அது என்னமோ தெரியல. அந்த காரு இப்போ அந்த தமிழ்நாட்டு கூட வந்துருச்சு. அது சாரி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் தான்னா இங்க கூட வந்துருச்சு. என்னது பொண்ணு கொடுக்குறவன் பாவம் ஏறு ஓட்டுறாங்க. அந்த கார் தான் அவர் வீட்டில் இருக்கும். ஒரு ஏழைப்பட்ட குடிமகன் ஒரு விவசாயி வீட்டுல ஏறு ஓட்டுறாங்க. அதுல ஒரு இரும்பு இருக்கணும், அது பேர் காரு. அதுதான் நிறையா வீட்டுல இருக்குது. அதுதான் அவர் கொடுக்க முடியும். அந்த அம்மா என்ன கொடுக்க முடியும்? ஒரு புது தொடக்கம், ஒரு புது மரம் வாங்கி வச்சிருக்கோம், அதை கொடுக்க முடியும்.
சரி நம்ம பொண்ணு அனுப்புறோம், என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சேர்த்து ஒரு தாய் 2 பிளேட்டு 2 கல்யாணம் ஏழைப்பட்டவங்க கல்யாணம் பண்ணி வச்சா அதை தான் கொடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். அது கூட நான் வேணான்னு நான் கல்யாணம் பண்றப்ப மாமா அது கூட வேணாம் எங்களுக்கு இருக்குது. இல்லையாப்பா இதெல்லாம் சும்மா சென்டிமெண்ட். சரி அது ஒரு வாரம் கழிச்சு என்ன தலைக்காணி எழுதி கட்டிச்சு. ஏன்னா ரொம்ப ஒஸ்தி தலைக்காணி பஞ்சு மெத்துன்னு இருந்ததுல அதுங்களுக்கு கொடுத்துட்டோம். கொண்டு போயிட்டாங்க எல்லாரும். விட்டுட்டோம் கம்பெனி உங்க எத்தனை எலி இருக்குதோ வந்து எடுத்துட்டு போட்டோம். பரவாயில்ல. அது என்ன பண்ணும்போது தெரியல. அதுக்கு ஒரு தலைக்காணி தச்சு தூங்குதா என்ன ஒன்றும் புரியல. குடும்பப்படுத்தக்கூடாதியா. பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் குடும்பப்படுத்தவே கூடாது. அவங்க உள்ள நோகர் மாதிரி பேசவே கூடாது. கிறிஸ்மஸுக்கு இருந்த மாமனார் மாமியார் இருக்குதுன்னா கொடுத்தீங்களா கிஃப்ட்டு? குறைஞ்சது ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் தெம்புறீங்க பார்த்தீங்களா? நான் கேட்டீங்க ஒரு 500 ரூபாய் அதான் தெம்பா ஒத்துக்காது. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஐயோ முடியாதியா என்ன ஆனால் அப்படியாப்பட்ட அற்புதமான பொண்ணை பற்றி கொடுத்துட்டாங்க. 20,000 ரூபாய் நான் எனக்கு பார்த்து நினைக்கலாம். முடிஞ்சது ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. கொடுமைப்படுத்தவே கூடாது. உங்களால் யாருடைய உள்ளமும் பாதிக்கப்படவே கூடாது. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் சொல்றேன் பாருங்க, இப்போ புத்தாண்டு கூட பிறந்துச்சு. இன்னும் 10 நாள் டைம் தரேன். யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருந்தா 10ஆம் தேதிக்குள்ள நல்லா 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கி போய் கொடுங்க. யார் மேல கோபம் இருக்குதோ அவங்களுக்கு, யார் மேல ரொம்ப கோபம் இருக்குது 1 கிலோ ஸ்வீட் வாங்கி போய் கொடுங்க. ஐயா ஐயா அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகர் இருக்குதுன்னு அவங்க 1 கிலோ வாங்கி போய் கொடுங்க. ரொம்ப பாராட்டுவாங்கங்களே. அப்புறம் பாருங்க கண்ணு கலங்க அவங்களே மன்னிப்பு. அம்மா ஏமாத்தாம தப்பு, உன் மேல தப்பே இல்லை, இந்த தேடி வந்துட்டு இது போதும் அம்மா. அப்படிதான் நம்ம முந்தி கொள்ளணும். கனம் பண்ணுகிறதுல ஒப்புரவாகிறதுல நம்ம முந்தி கொள்ளணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை விரிசல் வந்தா ஒரு 2, 3, 4 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பேசிக்கணும் அன்பா போய். ரொம்ப நாளா இருக்கக்கூடாது. 4 வருஷம் ஒரு வீட்டில் காட்டேன். குடும்பம் நம்ம முடிச்சுதான். பிரதரை கூப்பிடுமா, பக்கத்து ரூம் தான் இருக்கிறாரு பழகுது, நான் ஒரு ஜாமெண்ட் போறேன். அது வராது. எது அது அது புருஷனுக்கு வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல அத்தெல்லாம் கூப்பிடுங்க வராதுன்னு சொல்லாது. இல்லை பாஸ்டர் நாங்கள் பேசுறது இல்லையா? எவ்வளோ நேரம் நேரமா நான் கேட்பேன். எவ்வளோ நேரம்? 4 வருஷம். என் ஹார்ட் அப்படியே அடங்கி போயிடுச்சு. 4 மாசம் கூட இல்லை, 4 வாரம் இல்லை, மாசம் வருஷம். 4 வருஷம் கணவன் மனைவி பேசாம அதிலே போட்டுக்கின்னு 4 செவத்துக்குள்ள இது எப்படி குடும்பம் நடத்துது எனக்கு ஒன்றும் புரியல. தலசுமா கர்றன்னு சுத்துது. சாப்பிட சொன்னாங்க. உடனே வந்து சாப்பிடுங்க. ஒரே சரீரம் 4 வருஷம் பேசுற எவ்வளோ வியாதி வரும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், உடம்புல பிபி சுகர் எவ்வளோ ஏறி போயிருக்கும், எத்தனை பலவீனம் இருக்கும் உடம்புல பாருங்க. யோசித்து பயங்கரமான பாவமா தப்பு பண்றீங்க. நீங்க போய் அது ஒப்புருவாங்க. அது விட்டு போயிருங்க. என்ன பாச நீங்க என்ன போய் ஏசபேல் ஆவி குடிக்கொண்டு இருக்குது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. முடிக்க மனமின்றி முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 18:7. வெளிப்படுத்தல் 18:7 உடனே சொல்லும். பாருங்க இந்த 18ஆம் அதிகாரம் ஒரு ஹோம் ஒர்க்கா தரேன். நைட்டுக்கு தூங்கறதுக்குள்ள வெளிப்படுத்தல் 18 ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா பைபிளோட சரி சொல்லுங்க. ஆமா அவளுடைய சுபாவம் என்னன்னா செருக்கு. செல்வம் இருந்தது மட்டும் இல்லை, செல்வம் நம்ம கூட இருக்கிறாங்க. அதை சம்பந்தப்பட்ட செருக்கு 1200 பெருமையா ஒன்னா சேர்த்தா செருக்கு. 1000 அமாவாசை உரிக்கு ஒரு பாட்டில் போட்ட எவ்வளவு கருப்பா இருக்கும். அந்த மாதிரி செருக்கு, பெருமை, அகங்காரம், கர்வம், இது எல்லாத்திலும் 10,000 பேர் ஒன்னா சேர்ந்தா வரணும்னா செருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி அவள் அந்த பாபிலோன் ஸ்திரீன்னு இருக்கிற. அதுக்கு வந்து அழிவு பாருங்க. 16 படிக்க. அது வெளிப்படுத்தல் 18:14. உன் ஆத்துமா இச்சித்து பழிவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை நீ காண்பதில்லை. அவ்வளவுதான். ஐஸ்வர்யம், ஆடம்பரம், உல்லாசம், செல்வ செருக்கு பரலோகத்துக்கு ஒரு காலம் வராது. எல்லாம் தெரிஞ்சுங்க. நரகத்துக்கும் இது வராது, பரலோகத்துக்கும் வராது. நரகத்துக்கு என்னென்ன வரும்? அவங்க கிட்ட இருக்கிற கோபம், எரிச்சல், பொறாமை, அப்படி. ஏன்னா அவங்க பாவம் தானே, அப்படியே போய் சேரணும். ஆனா பரலோகத்துக்கு இதெல்லாம் அறிக்கைட்டு மன்னிப்பை பெற்று பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் தான்
பரலோகத்தில் போய் சேருவான். அப்பா என் திறமை ஒண்ணும் இல்லை, உங்க கிருபையில தான் நான் இங்க வந்தேன் அப்படிதான் சொல்லுவாங்க பரலோகத்துக்கு வந்தவங்க எல்லாரும். நம்ம பரிசுத்தம் கூட ஆண்டவர் கொடுத்த கிருபை தானே. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம பரிசுத்தமா வாழ்ந்திருக்கவே முடியாது. எப்படி வாழ முடிந்தது? பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்தார். சினிமாவே பார்க்கறது இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த வாலிபன் கூட வாலிபன் வந்து தான் இருக்கிற ஓரளவு இல்லை. 67 வயசு ஆகுது. சரி பார்த்தா அப்படி தெரிஞ்சு சொல்லுங்களா எதுக்கும்? சரி சரி நானே கூட சொல்லிக்கிறேன். யூத்து அப்போ ஐயா சினிமா பார்க்குது இல்லவா எடுக்கணும் இருக்காது. டிவியே கிடையாது வீட்டுல. எனக்கு தேவையா பைபிள் படிக்கிறதுக்கும் ஜபம் பண்றதுக்கும் ஊழி செய்யறதுக்கும் எனக்கு டைம் சரியா இருக்குது. அது இருக்கிற கொஞ்ச நேரம் மனைவி பிள்ளைகள் பேர எக்ஸ்ட்ரா வந்துச்சு பேர பிள்ளைங்க டைம் பாஸ். சரி உட்காந்துக்கிட்டு தலைமையில் ஆச்சுன்னு கல்வி ஆச்சுன்னு விளையாடிக்கிட்டு டைம் பாஸ். அதை விட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா. சொந்த மனைவி கிட்ட உட்காந்து ஏற்கனவே பேசிருக்கிறீங்களா? அன்பா கேட்டீங்களா? அத்தா அத்தாங்க 500 1000 2000 இதுவேவா? மனைவியை கூட உட்கார வச்சுட்டா எங்கயா பணத்தை அவங்களும் பார்த்து ரசிக்கிட்டோம். மனைவியை தனியா விட்டுட்டு தனி ரூம்ல லாக் பண்ணிட்டு ரூபாய் நோட்டை என்று உனக்கே நல்லா இருக்குதா தூங்குறப்ப கண்டு தெரியுமா அப்படின்னு மனைவி கேட்குன்ற. மனைவி உட்கார வைங்க பாருங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க எதிர்க்க எண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி வரட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அத்தா இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் தசமா கட்டி தனியாவே நல்ல ஆலோசனை சொல்றாங்களா இல்லையா? வாஸ்து சொல்றாங்க தசமாக தான் கரெக்டா கொடுத்துருந்தேன். இது வந்து வேற விதத்துல யாரோ கொடுத்த கிஃப்ட். அப்ப கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாவற்றிலும் தசமாக தான் சொன்னாரு, சம்பளத்தில் மட்டும் சொல்லலையே. இடையில பெரியப்பா வந்தாரு, நம்ம கை செய்ய சில பெரியப்பா பணக்காரர் இருக்கிறாங்க, லாப தசமெல்லாம் இருக்குது. எத்தமா செலவுக்கு வச்சுக்க ஒரு 50,000 சர்வசாதாரணமா கொடுத்துட்டு போவாங்க. சொல்ல செல்லமா பெரியப்பா சித்தப்பா தானே ரொம்ப செல்லம் கொண்டாடுறாங்க நம்மால. அப்படியே அழகு அது பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாது. நீங்க 2 பேர் தானே பேசிக்கிறீங்க. அப்புறம் அனலியா சப்பீரால் மாதிரி ஆயிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் வந்த தண்டனை அதனையும் கொடுத்துரு. என்ன பண்ண பாருங்க, அதை வச்சுக்கிட்டு தசமபாகத்தை தானே கேட்டாரு ஆண்டவரே. தசமபாகத்தை மட்டும் நீ வச்சுக்கிட்டு மீதியை கொடுன்னு கேட்கல. என்கிட்ட ஏசு நிற்கிறாரு, ஒரு 20,000 ரூபாய் இருக்குது நிற்கிறாரு. மகனை தசமபாகத்தை கொடு. 20,000 ரூபாய் எவ்வளோ? 2,000 கொடுத்துட்டேன். இது போதும், நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், நான் பார்த்துக்கிறேன், மீதி நீ வச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமா இரு. அப்போட என்கிட்ட தானே நிறைய இருக்குது. 20,000 2,000 தான் இருக்குது. ஏசு 18,000 என்கிட்ட இருக்குதே, அதுல திருப்பி அடையணுமா இல்லையா? ஐயோ 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 2,000 போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடாது. அவர் 18,000 ரூபாய் வாங்கிட்டா 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ ஆகலாம். ஏசு அப்போ எவ்வளவு நல்லவர் பாருங்க. கம்மியெல்லாம் கேட்டேன். புதிய ஏற்பாட்டின் காலம், இயேசு வருகை காலம். நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டு மீதி ஆண்டவருக்காக தாராளமா கொடுக்கலாம். கையை தட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.